காய்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நமக்கு சிலபஸில் கொடுத்துருக்க 20 அதிகாரத்தில் ஏற்கனவே 2 அதிகாரம் நம்ம முடிச்சிட்டோம். இன்றைக்கி 3வது அதிகாரமாக கல்வி அதிகாரம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகேவா? அதில் முதல் குறள், கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. பொருள் என்னென்னா, நூல்களை குற்றமில்லாமல் கற்றல் வேண்டும், பிறகு கற்றபடி நடத்தல் வேண்டும். என்ன சொல்கிறாங்கன்னா, நூல்களை குற்றமற கற்றல் வேண்டும், பிறகு கற்றபடி நடத்தல் வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த குறளோட பொருள். சொற்பொருள் பார்த்திங்கன்னா, கசடு அப்படின்னா குற்றம், நிற்கனா கற்றவாறு நடக்க. கசடுனா குற்றம், நிற்கனா கற்றவாறு நடக்க. அடுத்த குறள், எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. எண்ணும் எழுத்தும் ஆகிய இவ்விரண்டும் மனிதர்களுக்கு இரு கண்கள் என கூறுவர். என்ன சொல்கிறாங்கன்னா, எண்ணும் எழுத்தும் இந்த ரெண்டும் தான் மனிதர்களுக்கு இரு கண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. குறள் மனப்பாட குறள், நல்லா படிச்சுக்கோங்க. எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. சொற்பொருள் பார்த்திங்கன்னா, எண் அப்படின்னா எண்கள், கணக்கு. ஓகேவா? எண்ணா எண்கள், கணக்கு. எழுத்துனா இலக்கண இலக்கியங்கள், எழுத்துனா இலக்கண இலக்கியங்கள். ஓகேவா? அடுத்ததான், கண்ணுடையர் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாதவர். கண்ணுடையர் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாதவர். அப்படின்னா, கல்வி கற்றவங்க தான் கண் இருக்கவங்க, கல்வி கற்காதவர்கள்லாம் முகத்தில் 2 புண்ணுடையவர் அப்படின்னு சொல்கிறாரு திருவள்ளுவர். என்னென்னா, கல்வி கற்றவங்க மட்டும்தான் கண்கள், இரு கண்களை உடையவங்க. அப்படி கல்வி கற்காமல் இருக்கிறவங்க முகத்தில் 2 புண்களை உடையவர்கள் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேவா? அடுத்த குறள், உவப்ப தலைக்கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். உவப்ப தலைக்கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். அறிவில் சிறந்த புலவர்களுடன் பேசி பழகும்போது மகிழ்ச்சியாக இருப்பதும், அவர்களை விட்டு பிரியும்போது இனி இவரை எப்பொழுது காண்போம் என எண்ணி பிரிவதும் புலவரின் இயல்பாகும். என்ன சொல்கிறாங்கன்னா, அறிவு ரொம்ப அறிவு இருக்குது, அறிவில் சிறந்த புலவர்களோடு பேசிகிட்டு இருக்கும்போது மகிழ்ச்சியாக இருக்கும். அதுவே அவங்கள விட்டு நம்ம பிரிஞ்சு வரும்போது இனிமேல் இவங்களை எப்போ பார்க்க போகிறோம் அப்படின்னு எண்ணி பிரிகிறதும் புலவரோட இயல்பு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நம்மளோட ஃப்ரெண்டு கூட இருக்கும்போது நம்ம சிரிச்சிட்டே இருப்போம், திடீர்னு அவங்க போகும்போது நம்ம கஷ்டமாக இருக்கும்ல, அந்த மாதிரி தான் அறிவில் சிறந்த புலவர்களுடன் பேசி பழகும்போது மகிழ்ச்சியாக இருப்பதும், அவர்களை விட்டு பிரியும் போது இனிமே இவங்களை எப்போ பார்ப்போம் அப்படின்னு எண்ணி பிரிவதும் புலவரோட இயல்பு அப்படின்னு திருவள்ளுவர் இந்த குறள் மூலமாக சொல்கிறாரு. இதில் சொற்பொருள் பார்த்திங்கன்னா, உவப்ப அப்படின்னா மகிழ, தலைக்கூடினா ஒன்று சேர்ந்து. உவப்பனா மகிழ, தலைக்கூடினா ஒன்று சேர்ந்து. ஓகேவா? அடுத்தது 5வது குறள். அடுத்த குறள், உடையார் முன் இல்லார் போல் ஏக்கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர். செல்வம் உடையவர்கள் முன்னாடி ஏழை கவலைப்பட்டு இறந்து நிற்பது போல, கற்றவங்களுக்கு முன்னாடி பணிந்து கற்பவங்க தான் உயர்ந்தவங்க, பணிந்து கல்லாதவங்கள்லாம் தாழ்ந்தவர் அப்படின்னு சொல்கிறாரு திருவள்ளுவர். ஓகேவா? அதோட சொற்பொருள் பார்த்திங்கன்னா, உடையார் அப்படின்னா செல்வர், இல்லார்னா ஏழை. ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாமா? இருக்கிறவங்க செல்வர், இல்லாதவர்கள் ஏழை. அதுதான் உடையார்னா செல்வர், இல்லார்னா ஏழை. ஏக்கற்றுனா கவலைப்பட்டு, ஏக்கமாக இருக்காங்க, ஸோ ஏக்கற்றுனா கவலைப்பட்டு. கடையர்னா தாழ்ந்தவர், கடையர்னா தாழ்ந்தவர். 6வது குறள், தொட்டனைத்து ஊரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனைத்து ஊரும் அறிவு. மனப்பாட குறள் இது. தொட்டனைத்து ஊரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனைத்து ஊரும் அறிவு. மணற்பாங்கான இதோட பொருள் பார்த்திங்கன்னா, மணல் பாங்கான இடத்தில் தோண்ட தோண்ட நீர் சுரக்கும், அதுபோல மக்கள் நூல்களை கற்க கற்க அவர்தம் அறிவு வளரும். இதோட சொற்பொருள் பார்த்திங்கன்னா, தொட்டனைத்து அப்படின்னா தோண்டும் அளவு, மாந்தர்னா மக்கள். என்ன சொல்கிறாங்கன்னா, மணல் இருக்க இடத்துல தோண்டிகிட்டே இருந்தோன்னா அதுலேருந்து நீர் வரும். அது மாதிரி மக்கள்லாம் நூல்களை படிச்சுட்டே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அறிவு வளரும் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேவா? அதோட சொற்பொருள் தான் தொட்டனைத்துனா தோண்டும் அளவு, மாந்தர்னா மக்கள். அடுத்ததாய், யாதானும் நாடாமல் ஊராமால் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. யாதானும் நாடாமால் ஊராமால் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. பொருள் என்னன்னா, கற்றவனுக்கு எந்த நாடும் தன்னாடாகும், எந்த ஊரும் தன் ஊராகும், இதனை அறிந்தும் சிலர் சாகும் வரை கற்காமல் இருப்பது ஏன் அப்படின்னு கேட்குறாரு. கற்றவங்களை எல்லாருக்குமே எந்த நாட்டுக்கு போனாலும் அது அவங்களோட நாடாகும்னு சொல்கிறாரு. எல்லா ஊருமே அவரோட ஊர், கற்றவங்களோட ஊராகும்னு சொல்கிறாரு. இதெல்லாம் தெரிஞ்சுமே சிலர் சாகும் வரைக்கும் கற்காமலே இருப்பது ஏன் அப்படின்னு திருவள்ளுவர் கேட்குறாரு. ஓகேவா? இப்போ சொற்பொருள் பார்த்திங்கன்னா, சாந்துணையும் அப்படின்னா சாகும் வரையிலும். ஓகேவா? அடுத்ததான் 8வது குறள், ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்பு உடைத்து.
ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவர்க்கு எழுமையும் ஏமாப்பு உடைத்து. ஒரு பிறப்பில் தான் கற்றுக்கொள்ளும் நல்லறிவு இனி எழும் பிறவிகளுக்கும் பாதுகாப்பை தரும். ஒரு பிறப்பில் தான் கற்றுக்கொள்ளும் நல்லறிவு இனி எழும் பிறவிகளுக்கும் பாதுகாப்பை தரும் அப்படின்னு சொல்கிறார். ஓகேவா? என்னென்னா இந்த ஒரு பிறப்பில் நம்ம கற்றுக்கிட்ட நல்லறிவானது இனிமே வரப்போகிற 7 பிறவிகளுக்கும் பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேவா? இதில் ஏமாப்பு அப்படின்னா பாதுகாப்பு, ஏமாப்புனா பாதுகாப்பு. அடுத்ததாக 9வது குறள். தாம் இன்புறுவது உலகு இன்புற கண்டு காமுறுவர் கற்றறிந்தார். தாம் இன்புறுவது உலகு இன்புற கண்டு காமுறுவர் கற்றறிந்தார். தாங்கள் இன்பமடையும் கல்வியால் உலகம் இன்பமடைவதனை கண்டு கற்றவர் மேன்மேலும் கற்க விரும்புவார் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னன்னா அவங்க இன்பம் அடைகிற கல்வியால், அதாவது கல்வி கற்கிறதுனால இன்பம் அடைகிறாங்க. அப்படிப்பட்டவங்க அந்த கல்வியால் உலகம் இன்பம் அடைகிறத பார்த்து மென்மேலும் அவங்க படிக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேவா? தாங்கள் இன்பமடையும் கல்வியால் உலகம் இன்பம் அடைவதனை கண்டு கற்றவர் மேன்மேலும் கற்க விரும்புவார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட சொற்பொருள் என்னென்னா காமுறுவர் அப்படின்னா விரும்புவர். அடுத்ததாக 10வது குறள். கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. பொருள் பார்த்திங்கன்னா, ஒருவனுக்கு அழியாத சிறந்த செல்வம் கல்வியாகும். கல்வி தவிர மற்ற செல்வங்கள் எல்லாம் செல்வங்கள் ஆக மாட்டா. ஒருத்தருக்கு அழியாத சிறந்த செல்வம் எதுன்னு பார்த்திங்கன்னா கல்வி தான். அந்த கல்வியை தவிர மீதி எந்த செல்வமுமே செல்வங்கள் என்று சொல்ல முடியாது, அதாவது ஆக மாட்டாது அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேவா? சொற்பொருள் பார்த்திங்கன்னா விழுச்செல்வம் அப்படின்னா சிறந்த செல்வம், மாடுனா செல்வம். இந்த சொற்பொருள் பார்த்திங்கன்னா மாடுனா செல்வம்ங்கிற மீனிங்லேயே வரும். மாடுனா செல்வம். ஓகேவா? அடுத்ததான் இந்த என்ன அதிகாரம் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோன்னா கல்வி அதிகாரம் பார்த்துட்ருக்கோமா? இந்த கல்வி அதிகாரத்துலேருந்து சில கொஷின்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. கோடிட்ட இடத்தை நிரப்புக. உவப்பத் தலைக்கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். உவப்பத் தலைக்கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்பு உடைத்து. ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்பு உடைத்து. கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. அடுத்ததாக மாறியுள்ள குறளை முறைப்படுத்தி எழுதுக. சீர் மாற்றி கொடுத்துருக்காங்க இந்த திருக்குறளை. ஃபஸ்ட்டு திருக்குறளை அதை நம்ம மாற்றி எழுதலாம். எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. இதான் கரெக்டான ஃபார்ம். ஓகேவா? அடுத்து தொட்டனைத்து ஊரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனைத்து ஊரும் அறிவு. தொட்டனைத்து ஊரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனைத்து ஊரும் அறிவு. அடுத்ததாக பிரித்து எழுதுக. கசடர கசடு கூட்டல் அற. கசடரனா கசடு கூட்டல் அற. எழுத்தென்பனா எழுத்து கூட்டல் என்ப. எழுத்தென்பனா எழுத்து கூட்டல் என்ப. மணற்கேணினா மணல் கூட்டல் கேணி. மணற்கேணினா மணல் கூட்டல் கேணி. கற்றறிந்தார்னா கற்று கூட்டல் அறிந்தார். கற்று கூட்டல் அறிந்தால் தான் கற்றறிந்தார். அடுத்த சேர்த்து எழுதுக. எண் கூட்டல் என்ப. எண் என்ப. கண் கூட்டல் உடையார் கண்ணுடையார். இன்றைக்கி நம்ம கல்வி அதிகாரத்தில் இருக்க 10 குறள்கள் அது சம்மந்தப்பட்ட கொஷின்ஸு பார்த்துட்டோம். நமக்கு சிலபஸில் 20 அதிகாரங்கள் மட்டும்தான் திருக்குறளில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்கூல் புக்ஸில் இருக்க திருக்குறள் எல்லாமே, இந்த 20 அதிகாரம் சம்மந்தப்பட்ட திருக்குறள் எல்லாமே நல்லா படிச்சுக்கணும். அது சம்மந்தப்பட்ட கொஷின்ஸும் படித்து வச்சுக்கணும். திருக்குறளை சும்மா பொருள் அந்த திருக்குறளை மட்டும் நம்ம படிச்சுக்கக்கூடாது, சொற்பொருளையும் கண்டிப்பாக படிக்கணும். ஏன்னா இங்கே இருக்க ஒவ்வொரு சொல்லும் இந்த இடத்துல இந்த திருக்குறளில் வரும்போது ஒரு மீனிங் தரும், வேறு இடத்துல வரும்போது இன்னொரு மீனிங் தரும், சில சொற்கள் மட்டும். ஸோ அந்த மாதிரி சொற்கள்லாம் நம்ம மார்க் பண்ணி நல்லா படித்து வச்சுக்கணும். ஓகேவா? எப்போவுமே நம்ம ஒவ்வொரு அதிகாரம் முடித்ததுக்கப்புறம் ஒரு 10 கொஷின்ஸ் திருக்குறள்லேருந்து எக்ஸ்ட்ராவாக பார்ப்போம். இன்றைக்கான 10 கொஷின் என்னென்னா, அறத்துப்பாலில் உள்ள இயல்களோட எண்ணிக்கை 4 நமக்கு தெரியும். அந்த 4 இயல்கள் என்னென்னா பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல். அதில் பாயிரவியலில் 4 அதிகாரம் இருக்குது. ஓகேவா? அறத்துப்பாலில் மொத்தம் நமக்கு 38 அதிகாரம் கொடுத்துருக்காங்க. அதில் 4 இயல்கள் இருக்குது. அந்த 4 இயல்லையும் ஒவ்வொன்றுத்துலையும் எத்தனை அதிகாரம் இருக்குங்கிறதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இதில் பாயிரவியலில் 4 அதிகாரங்கள், இல்லறவியலில் 20 அதிகாரம், துறவரவியலில் 13 அதிகாரம், ஊழியலில் 1 அதிகாரம். ஸோ டோட்டலாக சேர்த்து 38 அதிகாரம் அறத்துப்பாலில் இருக்குது. ஓகேவா? அடுத்ததான்
பொருட்பாலில் உள்ள அதிகாரங்கள் நமக்கு எத்தனைன்னு தெரியும், 70. அதில் இருக்க இயல்கள் வந்து 3. அந்த 3 இயல்கள் என்னென்னா அரசியல், அங்கவியலை அமைச்சியல்னு சொல்லுவாங்க. ஓகேவா. அடுத்ததாக குடியியலை ஒழிபியல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. இல்லை அரசியலில் வந்து எத்தனை அதிகாரம் இருக்குன்னா 25, அங்கவியலில் 32 அதிகாரம், குடியியலில் 13 அதிகாரம். ஸோ டோட்டலாக 70 அதிகாரங்கள் பொருட்பாலில் இருக்குது. ஓகேவா. அடுத்ததாக 3வதா இன்பத்து பாலில் உள்ள அதிகாரங்களோட எண்ணிக்கை எத்தனை, 25. ஸோ இன்பத்து பாலில் உள்ள இயல்களோட எண்ணிக்கை 2. அதில் களவியல், கற்பியல் இதுதான் அந்த 2 இயல்கள். அந்த களவியல் வந்து எத்தனை அதிகாரத்தை கொண்டிருக்குன்னா 7 அதிகாரத்தை கொண்டுள்ளது. கற்பியல் வந்து 18 அதிகாரம் இருக்குது. ஓகேவா. களவியலில் 7 அதிகாரம், கற்பியலில் 18 அதிகாரம், இன்பத்து பாலில் மொத்தம் 25 அதிகாரம். ஓகேவா. டோட்டலாக திருக்குறளில் 133 அதிகாரம், இந்த 3 பால்களையும் சேர்த்து. ஓகேவா. அடுத்ததான் திருக்குறளில் 10 அதிகாரம் வந்து உடைமை அப்படிங்கிற சொல்ல அமைஞ்சிருக்கு. அதாவது அதிகாரத்தோட தலைப்புகள். திருக்குறளில் 10 அதிகாரம் வந்து உடைமை அப்படிங்கிற சொல்ல அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. அடுத்ததாக பரிமேலழகர் உரையுடன் முதலாக திருக்குறளை பதிப்பித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராமானுஜ கவிராயர். இயர் வந்து 1840. அடுத்ததாக திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த இந்தியர். திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர்னா ஜியு போப்புன்னு நம்ம எழுதிடுவோம். இதுவே திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த இந்தியர் அப்படின்னு கேட்டாங்கன்னா KH பாலசுப்ரமணியன். அடுத்ததான் திருவள்ளுவரின் சிறப்பு கருதி கன்னியாகுமரி கடல் பகுதியில் 133 அடி திருவள்ளுவர் சிலை நிறுவப்பட்டுள்ளது. திருவள்ளுவரோட சிறப்பு கருதி கன்னியாகுமரி கடல் பகுதியில் 133 அடி திருவள்ளுவர் சிலை நிறுவப்பட்டிருக்கு. ஓகேவா. அடுத்ததாக திருவள்ளுவரோட புகழை உலகறிய செய்யும் வகையில் சென்னை கோடம்பாக்கத்தில் வள்ளுவர் கோட்டம் நிறுவப்பட்டுள்ளது. திருவள்ளுவரோட புகழை உலகறிய செய்யும் வகையில் சென்னை கோடம்பாக்கத்தில் வள்ளுவர் கோட்டம் ஒன்று நிறுவியிருக்காங்க. இதோட கட்டுமான பணிகள் வந்து 1973 தொடங்கி 76 முடிஞ்சிருக்கு. ஓகேவா. அடுத்ததான் புகழுரைகள் பார்த்திங்கன்னா கடுகை துளைத்தேழ் கடலை புகட்டி குறுகத் தரித்த குரல். கடுகை துளைத்தேழ் கடலை புகட்டி குறுகத் தரித்த குரல் அப்படின்னு திருக்குறளை புகழ்ந்துரைத்தது யாருன்னா இடைக்காடனார். ஓகேவா. அடுத்ததான் அணுவை துளைத்தேழ் கடலை புகட்டி குறுகத் தரித்த குரல் அப்படின்னு சொன்னது யாருன்னா ஔவையார். கடுகை துளைத்து அப்படின்னு வந்தார்னா இடைக்காடனார், அணுவை துளைத்தேல் அப்படின்னு வந்துச்சுன்னா ஔவையார். ஓகேவா. கடுகை துளைத்தேல்னு வந்தால் இடைக்காடனார், அணுவை துளைத்தேல் அப்படின்னா ஔவையார். ஓகேவா. இதை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காங்க. சின்ன சின்ன ஷார்ட்ஸ்கட்ஸ் வச்சு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா. இன்றைக்கி நம்ம கல்வி அதிகாரத்தில் இருக்க 10 குறள் அண்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஷின்ஸும் பார்த்து முடிச்சிட்டோம். இது வரைக்கும் நமக்கு சிலபஸில் கொடுத்துருக்க 20 அதிகாரத்தில் 3 அதிகாரம் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். நாளைக்கு 4வதாக இன்னொரு அதிகாரத்தில் இருக்க 10 குறள்களும் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் கொஷின்ஸும் பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கில் இருக்க எல்லா திருக்குறள் அதிகாரத்தையுமே முடிச்சிடலாம். நமக்கு சிலபஸில் இந்த 20 அதிகாரம் கொடுத்துருக்காங்களே, அதில் என்னென்ன கவர் ஆகுதோ அது எல்லாமே முடிச்சிடலாம். அதுக்கப்புறமா மீதி இருக்க அதிகாரத்தை ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். ஓகேவா. இன்றைக்கி இந்த கல்வி அதிகாரம் நம்ம முடிச்சிட்டோம். தேங்க்யூ.